தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நிவாரண நிதி வழங்கவில்லை என கூறி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் திமுக எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி கூட கிடைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். 2019ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டிய போதும் இன்னும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்படாதது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என திமுக எம்பிக்கள் புகார் தெரிவித்தனர். எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் அத்துமீறியதாக இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையோடு நிறைவேற்றுகிற சட்டங்களுக்கு கூட ஒப்புதல் அளிக்காமல் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற விடாமல் அவர்கள் ஒரு தடுப்பு சக்தியாக விளங்குகின்றார்கள். தமிழகத்திற்கான போராட்டத்தில் காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் என திமுகவின் தோழமை கட்சிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்று தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆட்சி மாறினா கூட சில விஷயங்கள் நம்ம ஊர்ல மாத்த முடியாது. ஆட்சி மாறினா மதிய உணவு நிறுத்த முடியாது. ஆட்சி மாறினா நீங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரதை நிறுத்த முடியாது. இதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள், குறைபாடுகள் இருந்தா கூட ஒரு வளர்ச்சியின் பாதையில நம்ம பயணப்பட்டுக்கிட்டு போகணுங்கிற நம்மள அடிப்படை எண்ணத்துல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அரசுகளையும் அந்த நோக்கி நகர்த்துவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நமக்கு எதிராக ஒரு திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி, RSS, நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்காங்க. நலத்திட்டங்களில் தமிழகத்தை புறக்கணித்து ஒருதலை பட்சமாகவே நடத்துவதாக விமர்சித்த எம்பிக்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார் மற்றும் ராஜீவ்.